வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. டுடே டே 19, இன்னைக்கு 19வது நாள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பாசிட்டிவ் டென்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நெகட்டிவ் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை யாரும் பார்க்குறீங்களா இருந்தால் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டென்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது அப்படியே நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா? நம்ம டென்ஸா பார்க்குறோம். அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். இது வந்து பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை. இப்ப அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்கிறது பாசிட்டிவ் பர்ஃபெக்டோட பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ் பர்ஃபெக்டோட அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். ஹி போட்டுட்டோம். என்ன, ஹி ஹேட் ஆக்சிலரி வெர்பு. அடுத்து வெர்போட மூணாவது வடிவம் ரிட்டன். ஹி ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். ஹி ஹேட், ஹிங்கிறது சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்பு எல்லாமே காமன். ஹேடுங்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆல் சப்ஜெக்ட், அதுக்கு ஹேடு. அடுத்து ரிட்டன் V3 வெர்பு, இது வந்து ரிட்டன், ஓகேங்களா? அடுத்து லெட்டர். ஹி ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அவன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான் அப்படிங்கிறது என்ன, பாசிட்டிவ் பர்ஃபெக்டோட பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ், அவன் கடிதம் எழுதியிருக்கவில்லை அப்படிங்கிறது he had not. நான் இந்த மெயின் வெர்புக்கும் இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதுதான் பாசிட்டிவ் பர்ஃபெக்டோட நெகட்டிவ் சென்டென்ஸ். he had not written a letter. ஓகேங்களா? he had not written a letter. நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பார்க்க இங்கிலீஷ் வந்து பார்க்க தான் புரியும், கேட்க தான் புரியும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஓகேங்களா? உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லித்தராமல் நான் உங்களை விட போகிறது இல்லை இப்போ. அதனால வந்து என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள். கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள்ங்கிறது என்ன, அது பிரசன்ட் பர்ஃபெக்ட், ஓகேங்களா? விளையாடி இருக்கிறார்கள் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட். விளையாடி இருந்தார்கள்னா என்னது, பாசிட்டிவ் பர்ஃபெக்ட். விளையாடி இருந்தார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தார்கள் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு என்ன, தேன்னா அவர்கள், என்ன ஆக்சிலரி வெர்பு ஹேடு. அடுத்து என்ன, பிளைடு, வெர்போட பிளைடு. they had played cricket. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்திருக்கவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப தேவுக்கும் இந்த ஹேடுக்கும் இந்த மெயின் வெர்புக்கு இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா அதான் நெகட்டிவ் sentence. They had not
they had not played வெர்போட மூணாவது வடிவம் போடணும். V1 V2 V3 சொல்லிக்கல, அதோட மூணாவது வடிவம். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே வந்து வெர்போட மூணாவது வடிவம் தான் நீங்க வந்து கண்ணை மூடிட்டு போடணும். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேங்களா? they had not played cricket. ஓகேங்களா? நோட் பண்ணிங்க அப்படியே. அவள் உணவு சமைத்திருக்கவில்லை. அவள் உணவு சமைத்திருக்கவில்லை. இது வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவள் உணவு சமைத்திருக்கவில்லை என்பது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இத நெகட்டிவ்ல எப்படி மாத்துறது? அவள் she had cooked food அப்படிங்கிறது என்ன பாசிட்டிவ் டென்ஸ். இந்த she had not மட்டும் சேர்த்தா போதும். cooked food இது வந்து என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். she had not cooked foodங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். நெகட்டிவ்ல 2 ஆக்ஷன் உள்ளது பார்த்தோம். அதாவது முதலில் நடந்தது பின்னர் நடந்தது, என்ன சிங்கிள் ஆக்ஷன் உள்ளது பார்த்தோம். இந்த வீடியோவை முதல் முறை யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாசிட்டிவ் டென்ஸ். நான் ஒரு புத்தகம் எழுதும்போது அவன் தூங்கி இருந்தான். நான் ஒரு புத்தகம் எழுதும்போது அவன் தூங்கி இருந்தான் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் முதலில் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். முதலில் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பின்னர் நடந்தது வந்து சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இதை வந்து 2 இதா பிரிக்கணும், 2 வாக்கியமா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஒரு புத்தகம் எழுதும்போது அவன் தூங்கி இருந்தான் அப்படிங்கிறது இதுல ஒரு 2 சென்டென்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதினேன் அப்படின்னு வச்சுக்கோமா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு புத்தகம் எழுதினேன். நான் ஒரு புத்தகம் எழுதினேன்னு ஒரு இது. அடுத்து இதுல அவன் தூங்கி இருந்தான். அவன் தூங்கி இருந்தான் அப்படிங்கிறது 2வது. நான் ஒரு புத்தகம் எழுதும் போது அவன் தூங்கி இருந்தான். இதுல வந்து முன்னாடி நடந்தது அவன் தூங்கி இருந்தான்ங்கிறத முன்னாடி நடந்தது. அப்ப இது வந்து என்ன டென்ஸ்? இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது வந்து என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். நான் ஒரு புத்தகம் எழுதினேன் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட். என்னது? சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து முதலில் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னர் நடந்தது சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதும்போது அவன் தூங்கி இருந்தான். இதுல அவன் தூங்கி இருந்தான்ங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட், நான் ஒரு புத்தகம் எழுதினேங்கிறது சிம்பிள் பாஸ்ட். இப்போ வந்து சப்ஜெக்ட் இப்போ ஃபார்முலா பிரகாரம் நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணாக்க அவன் தூங்கி இருந்தான் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும். அவன் தூங்கி இருந்தான். he hadங்கிறது ஆக்சிலரி வெர்பு. இது வந்து நம்ம பாசிட்டிவ் சென்ஸ் தான் பார்க்குறோம், அதுதான் நெகட்டிவ் வரும். he had slept. ஸ்லெப்ட்ங்கிறது V1, ஸ்லீப்ங்கிறது V1 ஃபாஸ்ட் ஃபார்ம்,
V2ங்கிறது ஸ்லெப்ட், பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம். V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம வந்து இங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் இங்க நம்ம வந்து கொண்டு வரணும். ஹி ஹேட் ஸ்லெப்ட், என்ன ஹி ஹேட் ஸ்லெப்ட், தூங்கி இருந்த போது, போதுங்கன்னா வென்னு வரணும். இது வந்து ஒரு மேஜிக் வேர்டு. இது மாதிரி வென், இது பை த டைம், இது வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பை த டைம், பிஃபோர், என்ன ஆஃப்டர் தென், இந்த மாதிரி வேர்டெல்லாம் மேஜிக் வேர்டு. ஹி ஹேட் ஸ்லெப்ட் வென், என்ன நான் ஒரு புத்தகம் எழுதினேன். ஐ ரிட்டன் ஏ புக். ஓகேங்களா? நான் ஒரு புத்தகம் எழுதினேன்னு வந்துருச்சு. நான் ஒரு புத்தகம் எழுதிய போது அவன் தூங்கினான், தூங்கி இருந்தான். ஓகேவா? ஹி ஹேட் ஸ்லெப்ட்ங்கிறது அவன் தூங்கி இருந்தான். எப்ப? நான் ஒரு புத்தகம் எழுதும் போது. when I written a book. ஓகேங்களா? இப்ப சிம்பிளா புரியுதா? இது வந்து இதென்ன டென்ஸ்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் டென்ஸ். இதுல நான் ஒரு புத்தகம் எழுதும் போது அவன் தூங்கி இருக்கவில்லை அப்படிங்கிறது தான் நேட்டிவ். ஓகேங்களா? புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப he had not, ஒண்ணு இல்லைங்க, இந்த ஹேடுக்கு ஸ்லெப்டுக்கும் இடையில ஒரு நாட்டு. he had not slept when I written a book. ஒரு இந்த ஹேடுக்கும் இந்த ஸ்லெப்டுக்கு இடையில, இந்த ஹேடு ஆக்சிலரி வெர்புக்கும் இந்த மெயின் வெர்புக்கு இடையில ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? இப்ப he had not slept நான் அவன் தூங்கி இருக்கவில்லை. எப்ப? நான் ஒரு புத்தகம் எழுதும் போது அவன் தூங்கி இருக்கவில்லை. ஓகேங்களா? இப்ப அடுத்து உங்களுக்கு புரியுதா? இது வந்து மேஜிக். இந்த மேஜிக் வேர்டு when, by the time, before, after then, இதெல்லாம் மேஜிக் வேர்டு. நோட் பண்ணிக்கங்க, மேஜிக் வேர்டு. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் போன போது அவள் சமைத்திருந்தாள், பிரியாணி சமைத்திருந்தாள். நான் போன போது அவள் பிரியாணி சமைத்திருந்தாள். இதுல வந்து டூ ஆக்ஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபர்ஸ்ட் நடந்தது, முதலில் நடந்தது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? பின்னர் நடந்தது சிம்பிள் பாஸ்ட், செகண்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது? அவள் பிரியாணி சமைத்திருந்தாள்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், முதலில் நடந்தது. ஓகேங்களா? ரெண்டாவது நடந்தது நான் போனேன். நான் போன போது அவள் பிரியாணி சமைத்திருந்தாள். அவள் ஏற்கனவே சமைச்சிட்டா, நான் போன போது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எது? அவள் சமைத்திருந்தாள், பிரியாணி சமைத்திருந்தாள் தான் என்னாச்சு? அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஓகேவா? நான் போனேங்கிறது செகண்ட் ஆக்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நான் போன போது அவள், அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் போன போது அவள் பிரியாணி சமைத்திருந்தாள் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் டென்ஸ். இந்த நெகட்டிவ் டென்ஸ் எப்படி மாத்துறது? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டென்ஸை பார்த்துருவோம். இதுல ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. அவள் பிரியாணி சமைத்திருந்தாள்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், நான் போனேங்கிறது ரெண்டாவது ஆக்ஷன். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து முன்னர் நடந்தது, முதலில் நடந்தது, பின்னர் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் முதலில் நடந்தது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னர் நடந்தது வந்து சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நான் போன போது அவள் பிரியாணி சமைத்திருந்தாள், அவள் பிரியாணி சமைத்திருந்தாள்
சி அவள், சீனா அவள், சிக்கு என்ன இது ஆக்சிலரி வெர்பு ஹேட், எல்லாத்துக்குமே ஒரே ஆக்சிலரி வெர்பு தான், ஹேட் மட்டும்தான் பாசிட்டிவ் பர்ஃபெக்ட்ல. சி ஹேட் குக்குடு பிரியாணி. சி ஹேட் குக்குடு பிரியாணி, ஏன்னா பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் தான் வரணும். குக்குடு பிரசன்ட் பாஸ்ட் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் V1 V2 V3. நம்மளுக்கு என்ன வெர்போட மூணாவது வடிவம் தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரணும். அதனால நம்ம இந்த வெர்போட மூணாவது வடிவத்தை நம்ம இங்க எழுதிக்கிறோம். சி ஹேட் குக்குடு பிரியாணி எப்ப? when I went நான் போன போது. சி ஹேட் குக்குடு பிரியாணி when I went. நான் இப்ப இதுல நெகட்டிவ் எப்படி பாம் பண்றதுன்னா, சி ஹேட் நான் போன போது அவள் பிரியாணி சமைத்திருக்கவில்லை. அதுதான் நம்ம பாசிட்டிவ் பர்ஃபெக்டோட நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ்க்கு. ஓகேங்களா? சி ஹேட் நாட் இந்த ஹேடுக்கும் இந்த மெயின் வெர்புக்கும் இடையில ஒரே ஒரு நாட் மட்டும் சேர்த்தா போதும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். சி ஹேட் நாட் குக்குடு பிரியாணி when I went. ஓகேங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். தேர்வு தொடங்கும் நேரத்தில் அவன் எல்லாம் படித்திருந்தான். தேர்வு தொடங்கும் நேரத்தில் அவன் எல்லாம் படித்திருந்தான். தேர்வு தொடங்கும் நேரத்தில் அவன் எல்லாம் படித்திருந்தான் அப்படிங்கிறது இதுலயும் 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. 2 ஆக்ஷன் என்ன? முதலில் நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட், பின்னர் நடந்தது சிம்பிள் பாஸ்ட். இதுல இது சிம்பிள் பாஸ்ட். அவன் எல்லாம் படித்திருந்தான்ங்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இல்ல அவன் எல்லாம் படித்திருந்தான்ங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுதான் முதலில் நடந்தது. அவன் எல்லாம் தேர்வு தொடங்கும் நேரத்தில் அவன் எல்லாம் படித்திருந்தான். முதலில் நடந்தது எது? அவன் எல்லாம் படித்திருந்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பின்னர் நடந்தது தேர்வு தொடங்கும் நேரத்தில். அப்ப என்ன பண்றது? அவன் எல்லாம் படித்திருந்தான். he had studied. he had studied. ஏன்னா வெர்போட மூணாவது வடிவம் தான் போடுறோம். had எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான் பயன்படுத்துறோம். he had studied by the time. by the timeனா அந்த நேரத்தில், அதற்குள், அப்படிதான் அர்த்தம். இது மேஜிக் வேர்டு. by the timeனா மேஜிக் வேர்டு சொல்லிருக்கோம்ல. by the timeனா அந்த நேரத்தில், அதற்குள். he had studied என்ன? அவன் எல்லாம் படித்து he had studied by the time the exam started. ஓகேங்களா? he had studied by the time the exam started. தேர்வு தொடங்கும் நேரத்தில் அவன் எல்லாம் படித்திருந்தான். தேர்வு தொடங்கும் நேரத்தில் அவள் எல்லாம் படித்திருக்கவில்லை. அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஹேடுக்கும் நாட்டுக்கும் இடையில, இந்த ஹேடுக்கும் இந்த மெயின் வெர்புக்கு இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா போதும். இதுதான் பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ். he had not studied by the time the exam started. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் நடந்தது பாசிட்டிவ் பர்ஃபெக்ட், பின்னர் நடந்தது சிம்பிள் பாஸ்ட். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா இல்லையா? ஓகே. she had not cooked ஃபுட்டுங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னைக்கு இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். நெகட்டிவ்ல டூ ஆக்ஷன் உள்ளது பார்த்தோம். அதாவது முதலில் நடந்தது பின்னர் நடந்தது என்ன சிங்கிள் ஆக்ஷன் உள்ளது பார்த்தோம். இந்த வீடியோவை முதல் முறை யாரும் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.